ஸோ ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுவீங்க. அதில் நிறைய பேர் திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தான் முக்கியமான இந்த பதிவு. தவறாமல் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நீங்கள் குடும்பத்தோட வயதானவர்களோட போனாலும் சரி, குழந்தைகளோட போனாலும் சரி, சிரமமே இல்லாமல் குறைந்த செலவில் நிறைவாக ஏழுமலையான தரிசிச்சுட்டு வர இது உதவும். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு வருடத்துக்கு 3லிருந்து 4 முறை திருப்பதி போயிட்டு வந்து நம்ம சொந்த அனுபவத்தின் பேரில் அங்கே எப்படிலாம் நடைமுறைகள் மாற்றுவாங்க, காலத்துக்கு ஏற்றாற்போல இந்த மாதிரி பண்டிகைகள் மற்றும் விடுமுறை நாட்களுக்கு ஏற்றாற்போலங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ அந்த எண்ண ஓட்டத்தில் பார்த்து பலன் பெறுங்கள். அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாக எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு வைக்கிறது. அதன் பிரகாரம் நீங்கள் திருப்பதிக்கு முதல்ல கிளம்புறப்போ இங்கிருந்து கிளம்ப வேண்டிய டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புக் பண்ணாமல் போனால் நல்லா தெரிஞ்சுங்க. புக் பண்ணாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா போன அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் சாமி தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா வரிசையில் நின்று டோக்கன் வாங்கினா அது அடுத்த நாள் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சாமி தரிசிக்கிற மாதிரி முடியும். அதாவது டைம் கிடைக்கும். அதனால தான் இங்கிருந்து கிளம்புற டைம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கிளம்பி அதிலிருந்து நீங்கள் கிளம்பிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் மதியம் 1:30லிருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனை அடைஞ்சிருங்க. அங்கிருந்து ஃப்ளைஓவர் மூலிமா, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேருந்து மேலேருந்து ஏறினோம்னா பக்கத்தில் விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங்க்கு இறக்கி விடுவாங்க. மீறி போனால் ஒரு 50லிருந்து 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வெளியே கூட வர வேண்டாம். ஸோ அந்த விஷ்ணு நிவாசங்கிற பில்டிங்கில் மதியம் 1:30லிருந்து 4:30 6:30 வரைக்கும் கூட டிக்கெட் இருக்கிற வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனுங்கிற டோக்கன் தருவாங்க. பொதுவாக இதுதான் நடைமுறையில் இருக்கும். இப்போ இந்த சம்மர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் திடீர்னு அதிகமாயிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயத்தை மாற்றுவாங்க. இப்போ நம்மளுடைய குடும்ப உறவுகள் போயிட்டு வந்து சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, காலை 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிளம்புற நேரத்தில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அது எப்பவும் போல் அதே நேரத்துக்கு கிளம்பி மதியம் 1:30 மணிக்குள்ளே போயிருங்க. அங்கே 1:30 மணிக்கு போனீங்கன்னா அங்கேயே சாப்பாடு ஃப்ரீ. விஷ்ணு நிவாசத்தில் சாப்பிட்டு போட்டு கீழே டிக்கெட்டு கிடைக்குதான்னு முதல்ல பாருங்கள். இல்லைன்னா காலையில் 3 மணிக்கு தான் கொடுப்பாங்கன்னா ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே கீழே காளஹஸ்தி, அலமேலு மங்காபுரம்னு, அதான் மங்காபுரம்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்கும். ஸோ அதில் பஸ்ஸில் போக வேண்டியது வரும். போயிட்டு வந்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். போயிட்டு வந்து மறுபடியும் அந்த விஷ்ணு நிவாசத்தில் தங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வரிசையில் நின்று வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஸ்லாட் போட்டிருக்காங்களோ பார்த்துக்கலாம். அதில் மறுபடியும் கூடுதலாக தள்ளி போட்டிருந்தாங்கன்னா மேலே போய் ஆகாச கங்கா, பாப்ப விநாசம் உள்ளிட்ட அந்த 5 இடத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து சாமியை கும்பிட்டுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அது வழிகாட்டும்.